நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்த இப்படியே விட போறது கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரேவதி வந்து எதுக்காக அடிபட்டு கீழ விழுந்தாங்க? என்ன நடந்துச்சு? எங்கிருந்து அவங்க ஓடி வந்தாங்க? எங்கிருந்து தப்பிச்சு வந்தாங்க? இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட இலக்கியா இருந்துட்டு, இந்த எஸ்எஸ்கேவ விட்டா அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணிட்டாங்க. அதுவும் நம்ம ரேவதி வந்துட்டு அதாவது இந்த எஸ்எஸ்கே இருக்கிற வரைக்கும் தன்னோட மகன் கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, இப்போ நம்ம இலக்கியா கிட்ட எல்லா உண்மையுமே வந்து சொல்லிடுறாங்க. கடைசியில நம்ம இலக்கியா இருந்துட்டு கௌதம கூட்டிட்டு நேரா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்எஸ்கேவோட வீட்டுக்கே போயிட்டு தாக்ஷாயணி கிட்ட எல்லா உண்மையுமே ஆதாரத்தோட வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிக்க போறாங்க. அதாவது இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்காக தானே பயந்துகிட்டு இருந்தாரு. அதாவது தாக்ஷாயணிக்கு மட்டும் இந்த மாரி எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சது அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அங்கருந்து என்ன அடிச்சு விரட்டிருவா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இது நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கேவோட பேர்ல என்ன இருக்கோ, ஏது இருக்கோ அப்படின்லாம் தெரியல. ஆனா நெறைய சொத்துல இருந்து, கம்பெனில இருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தாக்ஷாயணி பேர்ல தான் இருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு இப்போ வந்து பொட்டி பாம்பா வந்து அடங்கிட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரேவதி இருந்துட்டு தப்பிச்சு போயி நேரா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா கிட்ட சிக்கிக்கிறாங்க. நார்மலா சிக்கியிருந்தா பிரச்சனை கிடையாது. மயக்கம் போட்டு கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, வாயிலலாம் ரத்தம் வந்து தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து சிக்குறாங்க. கடைசியில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம கௌதம் இருந்துட்டு, அதாவது நம்ம இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இது பண்ணிடுறாங்க. "அத்த என்னாச்சு அத்த? எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அங்க வந்தீங்க? என்ன நடந்துச்சு?" அப்படின்ற மாரி விசாரிக்கும்போது தான், அந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம சும்மா விட மாட்டான். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி கொஞ்ச நேரம் வந்து கதற ஆரம்பிச்சுறாங்க. "என்னத்த சொல்றீங்க? எஸ்எஸ்கே கௌதம சும்மா விட மாட்டானா? என்னதான் பேசிட்டு இருக்கீங்க நீங்க? உங்கள கடத்துனது யாரு? எஸ்எஸ்கே கடத்துனான்னு சொல்லிட்டு வந்து சொல்றீங்க. என்னதான் நடக்குதுங்க?" அப்படின்ற மாரி விசாரிக்கும்போது தான், விஷயத்த எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அதாவது அந்த எஸ்எஸ்கே வேற யாரும் கிடையாது இலக்கியா. கௌதமோட அப்பா யாரு? யாருன்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தல்ல. அந்த எஸ்எஸ்கே தான் கௌதமோட உண்மையான அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இது உண்மையிலேயே நம்ம இலக்கியாவுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா, தன்னோட மாமனார் இந்த கேடு கெட்ட எஸ்எஸ்கேவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர ஷாக்கிங்கோட இருக்காங்க. கடைசியில நடந்தது எல்லாத்தையுமே சொல்லும்போது, அப்போ நீங்க சொல்றத பார்த்தா அந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள கொல்லணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் தாக்ஷாயணி தான். தாக்ஷாயணி கிட்ட மட்டும் நம்ம எல்லா உண்மையுமே சொல்லிட்டா போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியாயிடும். அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம கௌதம் கிட்டயும் விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. இப்போ நேரா எஸ்எஸ்கே தாக்ஷாயணி முன்னாடி போய் நிக்கும்போது, "என்ன கௌதம், இலக்கியா எங்கள தேடி வந்திருக்கீங்க. என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு தெனாவெட்டா எஸ்எஸ்கே கேட்கிறாரு. "ஓ! அப்படியா? நான் உங்கள தேடிலாம் வரல. உங்கள பத்தின ரகசியத்த அ இவங்க கிட்ட தாக்ஷாயணி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அ அதாவது என் கௌதம் வயசுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இருக்கானாமே!" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில எஸ்எஸ்கேவுக்கு முகம் மாற ஆரம்பிச்சிருது. தாக்ஷாயணி இருந்துட்டு, "என்ன சொல்றீங்க? என்னையா சொல்றீங்க நீங்க?" அப்படின்ற மாரி நம்ம கௌதம் கிட்டயும், இலக்கிய கிட்டயும் கேட்கும்போது தான் வீடியோ எவிடன்ஸ், ஆடியோ எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. எஸ்எஸ்கே உன்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தங்கள கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் பெத்திருக்காரு. அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அதே மாதிரி உங்கள ஏமாத்தி இந்த சொத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்றதையும் சொல்லி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிய வந்து உண்டு பண்ணியிருக்காங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, தாக்ஷாயணி வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவ அடிச்சு விரட்டக்கூடிய நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட போகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.